அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவுல இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்ப ஒரு பிரயாணத்துல ஒரு உம்ரா தான் செய்ய வேண்டுமா, அல்லது நன்மையை நாடி பல உம்ராக்கள் செய்து கொள்ளலாமா? இதுதான் அவங்களுடைய பிரதான கேள்வி. அதாவது சில அறிஞர்கள் இல்ல ஒரு உம்ரா தான் செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்துல ஒரு உம்ரா தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே. இது நன்மையை நாடி நம்ம பல உம்ராக்கள் செஞ்சா தவறா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது தான் சகோதரருடைய கேள்வி. அதாவது இதுல கூடுதலாக நம்ம சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே பிரயாணத்துல 2 ஹஜ்ஜு செய்யலாம், 3 ஹஜ்ஜும் செய்யலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே மாதிரி உம்ராவை பொறுத்தளவுக்கு எத்தனை உம்ரா அவர்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனை உம்ரா செய்யலாம். அதற்கும் பஞ்சாயத்து கிடையாது. பொதுவாக அந்த வணக்க வழிபாடுகளை பொறுத்தளவுக்கு அதுல ஃபர்லான வணக்கங்கள்னு சில வணக்கங்கள் இருக்குது, சுன்னத்தான வணக்கங்கள்னு சில வணக்கங்கள் இருக்கிறது, நஃபிலான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் அப்படின்னு சில வணக்கங்கள் இருக்கு. இப்போ தொழுகை எடுத்துக்கோங்களேன். தொழுகையில கடமையானது தொழுகை, அந்த 5 வக்து தொழுகை. அதுபோக கடமையான தொழுகையில முன்பின் சுன்னத்துகள்ல சுன்னத்தான தொழுகைகள், அதுபோக இரவு தொழுகை, இதெல்லாம் சுன்னத்தான தொழுகைகளா இருக்குது. உபரியாக தொழுகக்கூடிய தொழுகை என்று இருக்குது. நம்ம விரும்பிய தொழுகையை தொழுது கொள்ளலாம். அதாவது எப்ப தொழுகக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கோ அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நம்ம எப்ப வேண்டாலும் தொழுது கொள்ளலாம், எவ்வளவு வேண்டாலும் தொழுது கொள்ளலாம். இதுக்கு தடையாண்டா தடை கிடையாது. அப்ப உபரியாக செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு அது கூடுதல் நன்மையை தான் பெற்று தருமே ஒழிய அது எந்த வகையிலும் என்ன செய்யாது, குறைவு ஏற்படாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒரு பிரயாணத்துல 2 ஹஜ்ஜும் செய்யலாம். இப்ப ஒரு ஆள் இங்க இருந்து சவுதிக்கு சம்பாதிக்க போறாரு, போய் ஒரு பாண்ட கப்பல ஒரு 5 வருஷம் கிடந்துடுறாரு. ஆனா இந்த காலத்துல ஒரு ஹஜ்ஜு செஞ்சிட்டமாக்க 4 வருஷத்துக்கு ஹஜ்ஜு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியாக தடை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல்ல சவுதிக்கு போவாங்க. சவுதிக்கு போன பல வருஷங்கள் இருந்து தான் வருவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் அப்படிலாம் இருந்துட்டு வருவாங்க. ஒரு பிரயாணம் தான். இப்ப சவுதியில இருக்கக்கூடியவங்க ஒரு வருஷமும் ஒவ்வொரு ஹஜ்ஜு செய்யறாங்க. செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செய்யலாம். இல்ல ஒரு பிரயாணத்துல ஒரு ஹஜ்ஜு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா, ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க, ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க, அவங்க திரும்பிட்டாங்க. இருக்கக்கூடியவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு ஹஜ்ஜுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம், ஹஜ்ஜுடைய மாசத்துல என்ன செய்யணும், செய்ய முடியும். அப்ப ஒரு 3 வருஷம் இருக்கிறாரு, ஒரு 2 ஹஜ்ஜு செய்யறாரு, 2 ஹஜ்ஜு செல்லாது, ஒரு ஹஜ்ஜு தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு 2 வருஷம் வெளிநாட்டுல இருக்கிறாரு, சவுதியில இருக்கிறாரு, ஒரு 10 உம்ராவை செய்யறாரு. இது கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பிரயாணத்துல ஒரு உம்ரா தான் செய்யணும், அப்ப மறுபடியும் திரும்ப ஊருக்கு வந்துட்டு தான் மறுபடியும் போகணும் அப்படிங்கிறது ஏதாவது ஆதாரம் இருக்குதானா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்கன்னா மறு ஹஜ்ஜு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதே மாதிரி ஒரு உம்ரா தான் செஞ்சாங்கன்னா மறு உம்ரா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கிடையாது. நீங்க ஒரு பிரயாணத்தில் ஒரு உம்ரா தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது ஓகே. அப்படி சொல்ற ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறார்கள் என்றால் தடுக்கலையே. தடுக்கவில்லை என்றால் அனுமதி தான். இபாதத்துகளை பொறுத்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை உண்டாக்கிட்டார்களே, ஆனால் அது செய்யலாம். எத்தனை செய்யலாம், எத்தனையும் செய்யலாம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு மேல செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை போட்டிருந்தார்கள்னா பிரச்சனை இல்லை. இப்ப 2 வருஷம் 3 வருஷம் சவுதியில இருக்கிறாங்க, அவங்க ஒரு 4 உம்ரா செய்யறாங்க, 5 உம்ரா செய்யறாங்க, செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா தாராளமா செய்யலாம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப 20 நாள்ல 2 உம்ரா 3 உம்ரா செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சுக்கிற வேண்டியதானே. அப்ப இது மார்க்கத்துல தடை கிடையாது. அதாவது அது போக உபரியாக உள்ள விஷயங்களை பொறுத்தளவுக்கு நீங்க நோன்பு இருக்குது, நோன்புல கடமையான நோன்பு ரமலான் மாசத்துடைய நோன்பு, சுன்னத்தான நோன்புன்னு இந்த 6 நோன்பு இருக்கிறது, அதுபோக மாசம் 3 நோன்பு இருக்கிறது, திங்கள் வியாழன் நோன்பு இருக்கிறது, அது மாதிரி அரஃபா நோன்பு இருக்கிறது, முஹர்ரம் மாசத்துடைய நோன்பு இருக்கு. இதெல்லாம் சுன்னத்தான நோன்பு. அதுபோக உபரியான நோன்புகள் இருக்கத்தானே செய்யறது. நம்ம விரும்பிய நாட்கள்ல பிடிச்சிக்கலாம்ல, தனித்து வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற நாட்கள்ல பிடிச்சிக்கலாம்ல, வியாழன் வெள்ளி பிடிக்கலாம்ல, வெள்ளி சனி பிடிச்சிக்கலாம்ல. அப்ப உம்ரா என்பது ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கம், ஹஜ் என்பது கடமையான வணக்கம். அதுபோக விரும்பி நம்மளா செய்யக்கூடியது என்பது எவ்வளவு வேண்டாலும் செஞ்சுக்கலாம். இதை மார்க்கத்துல தடுக்கிறதுக்கு, தடை செய்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அதுபோக அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன செய்யறான்டா, அதாவது இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரான் இல்லையா? அதுல புனித சின்னங்கள், ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடியவர்கள், தவாபு செய்யக்கூடியவர்கள், இன்னும் மேலதிகமாக செய்யக்கூடியவர்கள் என்னது, அவர்கள் மீது குற்றம் கிடையாது. மேலதிகமாக செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி எல்லாம் என்ன செய்யுது, குர்ஆன் வசனமே இருக்கிறது. அதனால கூடுதலாக செய்யக்கூடியது என்பது நன்மையைத்தான் பெற்று தருமே ஒழிய அது செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சொல்ல ஒரு பிரயாணத்துல ஒண்ணு செஞ்சாங்கன்னா அவங்க ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். செய்யக்கூடாதுன்னு 2 செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். தடையை என்ன செய்யணும், தடையை தெளிவாக காட்டணும். செய்யறதுக்கு அனுமதி இருக்கக்கூடிய நேரத்துல எத்தனையும் செய்யலாம், விரும்பியது நம்ம விரும்பியவாறு நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், செய்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்துல இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. தாராளமா என்ன செய்யலாம், ஒரு பிரயாணத்துல அவர்களால் எத்தனை உம்ரா செய்ய முடியுமோ
அத்தனை உம்ராவை செய்ய முடியலாம். எத்தனை தவாபு செய்ய முடியுமா அத்தனை தவாபு செய்து கொள்ளலாம். எத்தனை ஹஜ்ஜு செய்ய முடியுமோ அத்தனை ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம். 5 வருஷமா இருக்கிறாரு, 2 ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு கிடைச்சா 2 ஹஜ்ஜு செஞ்சிட வேண்டியதான். வருஷம் ஹஜ்ஜு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வருஷம் செஞ்சுக்கிற வேண்டியதானே. இதுல ஒரு பிரயாணத்துல ஒரு ஹஜ்ஜு தான் செய்யணும், 2வது ஹஜ்ஜு செய்யக்கூடாது. 2வது ஹஜ்ஜு செய்யறாங்க நீங்க திரும்ப ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் ஃபிளைட்ல டிக்கெட் எடுத்து போகணும். இது எனக்கு பார்க்க என்ன தோணுது அப்படின்னா, இந்த உம்ரா சர்வீஸ் வச்சு நடத்துறாங்களா இல்லையா, அவர்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எத்தனை உம்ரா வேண்டாலும் செய்யலாம். ஒரு ஃபேமிலியோட போய் சவுதியில ஒரு 10 வருஷமா இருக்கிறாரு, ஒரு 4 ஹஜ்ஜு செய்யறாரு, செஞ்சுட்டு போறாரு. இல்ல நீ மறுபடியும் திரும்ப ஊருக்கு வந்துட்டு உங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு சொந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் தான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தை வச்சிருக்கிறாங்க? ஒரு ஆதாரமும் கிடையாது. என்னது அப்படி சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால ஒரு பிரயாணத்துல எத்தனை ஹஜ்ஜும் செய்யலாம், எத்தனை உம்ராவும் செய்யலாம். கூடுதலாக நன்மையை தரக்கூடிய எந்த விஷயங்களையும் உபரியான விஷயங்களை பொறுத்தளவு தாராளமாக செய்யலாம். அது எந்த குற்றமும் கிடையாது என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். இதான் சகோதரர் அப்துல் சமத் அவங்களுடைய கேள்விக்கு உண்டான பதில்.